இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். 1 சாமுவேல் 16:7. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது பழமொழி. பொதுவாக ஒருவரின் முகத்தை பார்த்து முகம் வாடியிருக்கிறது அல்லது முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரிகிறதே என்று சொல்வது வழக்கம். இது மனிதனுடைய பார்வை. ஆனால் தேவன் நம்முடைய வெளியரங்கமான தோற்றத்தை பாராமல் நம் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கின்ற தேவனாயிருக்கிறார். வேதத்தில் சவுலின் ஸ்தானத்தில் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணினபடியாக ஈசாய் வீட்டிற்கு சாமுவேல் சென்றார். ஈசாயின் மகன்கள் ஒவ்வொருவரின் வெளித்தோற்றத்தை பார்த்து இவனைத்தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணும்படி சொல்லுவார் என்று சாமுவேல் எண்ணினார். ஆனால் தேவன் அவர்களை எல்லாம் புறக்கணித்தார். தகப்பனாகிய ஈசாய் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. ஆனால் அவருடைய உள்ளான இருதயத்தையும் அவன் எண்ணங்களையும் தகப்பனோ சகோதரர்களோ அறிந்திருக்கவில்லை. ஆனால் தாவீதோ தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாய் செய்தார். தேவன் தாவீதையே ராஜாவாக தெரிந்து கொண்டார். இன்று நாம் எப்படிப்பட்ட வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மனுஷரை பிரியப்படுத்தும் வெளித்தோற்றமான வாழ்க்கையா அல்லது தேவனை பிரியப்படுத்தும் வாழ்க்கையா? வாழ்வில் பலவிதமான எதிர்ப்புகளை சந்தித்து கலைந்து நிற்கும் தேவ பிள்ளைகளே, தேவன் உனது இருதயத்தை பார்க்கிறார். உன் சூழ்நிலைகளை கண்டு நீ கலங்காதே. அவர் உன்னை காண்கின்ற தேவன். அவர் தமது கிருபையால் உன்னை பலப்படுத்துவார்.